கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஜெனரேட்டரை நிறுத்தியது தாவேகாவினர் தான் என ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்த கரூர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, கரூரை பார்வையிட்ட பாஜக அமைத்த உண்மை கண்டறியும் குழுவினர் மணிப்பூருக்கு சென்றிருக்கலாமே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ரூமை சுற்றியும் பாதுகாப்பாக தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில் கூட்டம் இருக்குது. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது அந்த ஜென்ரேட்டர் அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் அதை விளக்கமாக சொல்கிறேன், இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்போ கூட இபி சப்ளை கட் ஆகலை, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகலை. அது நீங்கள் தெளிவாக பாருங்கள். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், நான் இது குறைகளாக சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களில் அதை செய்திருக்க வேண்டும். ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லோரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறாக அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார இடங்கள் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதான் காவல்துறையினுடைய தகவல், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்தில் முன்பகுதியில் நின்று அங்கேருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானாலேருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேலே நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்போ நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்போ நடந்துச்சு, என்னை பற்றி எப்போ பேசுனாங்க, என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.